சரி ஓகே இருமை முடிச்சிட்டியா? வெல்கம் பேக் சுவாமிநாதன், அஜித் குமார், ஜெனிஃபர், நிவேதா, பால். இல்லை இவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். யாரும் பேசண்டா இருக்கானுங்க. அரோரா சிங்க்ளேர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே வீடியோ இன்ட்ரோ வந்து ஒரு 5 செகண்ட் கொடுத்து டக்குன்னு போயிடுவாங்க. நம்ம முன்னா ஒரு நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் ஒரு இன்ட்ரோ. சரி ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ கோட் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைச்சனால நாங்கள் அவன் மட்டும் 2 தடவை பார்த்துருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல. தளபதி விஜய் நடிச்சிருக்காரு, க்ளோன் விஜய் நடிச்சிருக்காரு, வெங்கட் பிரபுஸ் ஹீரோ. ஓகே, மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா. படத்துக்கு முன்னாடி போட்டு அவரை அந்த பொழந்தாங்க எல்லாரும். வேற லெவலில் மியூசிக் போட்டிருக்காப்புல. படத்தோட ஒன்லைன் என்னன்னா வந்து அவர் வந்து தேச துரோகி ஆயிட்டாப்புல. அவர் வந்து எப்படி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம விஜயால தான் வெளியே தெரிஞ்சிச்சு அவர் வந்து தேச துரோகின்றது. அதனால அவரை கொண்டுட்டார்ல. அவர் வந்து மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறாப்புல விஜய். என்ன எப்படி தேச துரோகின்னு சொல்லி இந்த இந்தியாவை விட்டு வெளியே அமிச்சிங்களோ அதே மாதிரி ஒன்றையும் நான் தேச துரோகியாக்கி வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் ரிவெஞ்ச் எடுத்து அப்படின்றது தான் வந்து படத்தோட கதை. அவர் வந்து கடைசியில் வந்து விஜய் வந்து தேச துரோகி ஆனாரா இல்லையா, யார் வந்து இதானா அப்படின்றது தான் படத்தோட. விஜய் எப்படி தேச துரோகி ஆக்க மாட்டாங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா வந்து விஜய் வந்து ஹீரோவை நடிச்சு அவரே வில்லனா நடிச்சிருக்காப்புல. இதை நம்ம ட்ரெய்லர்லேயே நம்ம சொல்லிட்டோம். வெங்கட் பிரபு சொன்னார், நான் வந்து ட்ரெய்லர்லேயே வச்சுட்டேன், யாருமே ஒழுங்காக டீகோட் பண்ணலன்னு. வெங்கட் பிரபு நாங்கள் பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்கல. அது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். அவர் வந்து வில்லனா வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். ரெண்டாவது வந்து கேரக்டர்ஸ். இவங்க வந்து சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து மைக் மோகனாக இருக்கட்டும், பிரபுதேவாவாக இருக்கட்டும், பிரசாந்தாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு கோட்டு தான். ஏற்கனவே வந்து அவங்க வந்து சினி ஃபீல்டில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணவங்க தான் வந்து இதாக இருக்காங்க. மேபி டைட்டிலுக்கு ஏற்றாப்புல எல்லாரையும் சூஸ் பண்ணுன்றதுக்காண்டி பண்ணாங்களான்னு தெரியல. எல்லாருமே ஓகே. என்னால் மைக் மோகனை வந்து அவரை எடுத்துக்கவே முடியல வில்லனா. நான் நினச்சேன் இவரை எப்படி பார்த்தாலும் வில்லனா தோணலையே. கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு தந்திரமான கேரக்டரு. அவரோட கேரக்டர் ஏண்டா யோசிச்சு பாரு, அவனை பழி வாங்கணும், அவன் பையனை கூட்டு வந்து அவனை டெவலப் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி, அதுவும் இல்லாமல் அவனை வந்து அந்த டேம் பண்ணுறது இருக்குல்ல, இவரோட வழிக்கு கொண்டு வரதுக்கு அவனை பிச்சை எடுக்க வச்சு அவனை மென்டலி டார்ச்சர் பண்ணி பதட்டப்பட்டு அவன் சைக்காகி அப்புறம் அவனுக்கு எல்லாமே கொடுத்தோன்னே சரண்டர் ஆயிடுவான். டேடி நீ எதுக்கு டேடி இருக்கு, அவனை நான் போட்டு தள்ளுறேன் விட்டவனேன்ட்டு காந்தியை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து மைக் மோகன் டயலாக் பேசிட்டு ரிவ்யூ நடக்கும்போது நான் இது என்னோட பிளானு அப்படின்னோடனே ஸ்டார்ட் டீம் இறங்கும் சரசரன்ட்டு. நீ எதிர்பார்த்தியா அந்த சீனை? நான் அந்த சீன் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரே ஒரு சீனு பிரபுதேவாவோட ட்விஸ்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கல. மற்றபடி அந்த ட்விஸ்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கல. எனக்கு அந்த ட்விஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாரையும் ட்ரெய்லரில் பற்றி எல்லாரையும் சந்தேகப்பட்டு அவர் விட்டுட்டு பற்றி ப்ளே பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிங் அந்த மாதிரி உங்கள் அப்போட பேச இந்த மாதிரி சொல்லி. ஆமாம் மனசு அப்படி தானே போவோம். ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு வாயிலேருந்து துணி எடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. லாஸ்ட்டை பார்த்தா உண்மையில எடுத்தோடனே அவங்க ஓகே இது ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னு இப்போ சாகக்கூடாதுன்றதுக்காண்டி மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த சீனில் ஓப்பன் பண்ணிடுவான். நான் வந்து ஈவல்ட்டு எல்லாத்தையும் காட்ட அந்த பொண்ணுகிட்ட காட்டிடுவான். அடுத்து ஒவ்வொரு கேரக்டரே காட்ட ஆரம்பிப்பால. ஈவல்னஸ் வெளியே என்ன மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து இதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த கேரக்டர். எனக்கு அந்த கேரக்டர் கொல்லும் போது அந்த ஃபஸ்ட்டு அந்த கோப்பட வில்லாம் நடிச்சிருப்பாப்புல, அவரை கொல்லும் போது அங்கிள் வாங்க ஒரு கொஞ்ச நேரம் தான் போயிடும் அப்படின்னு. அதே மாதிரியே லவ்வரை கொல்லும் போதுமே இந்த இப்போ முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு. அந்த ஆக்டிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வரைக்கும் விஜய் வந்து பண்ணாத ஒரு இதாக வந்து நல்லா இருந்துச்சு அது. ஆனால் நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது பிரபுதேவா எல்லாம் அந்த கேரக்டர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து விஜய்க்கு ஃபேவராக அந்த குட்டி விஜய்க்கு ஃபேவராக தான் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாப்புல. அவர் செகண்ட் டைம் பார்க்கும்போது நோட் பண்ணோம்னா தெரியும் நமக்கு. அவங்களே வந்து நிறைய க்ளூ கொடுக்குற மாதிரி விஜய் வந்து உள்ளே வர வைக்கணுன்றக்காண்டி நிறைய க்ளூ கொடுக்கும்போது டாபிக் எடுக்கும்போது பார்த்தோம்னா பிரபுதேவா தான் அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாப்புல. ஒருவேளை நம்ம பழைய விஷயமா இருக்குமோ, ஒருவேளை அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்குமோ, அதை சொல்கிறது எல்லாருமே என்னவா இருக்கும்னா பிரபுதேவாவாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சுல, இதுக்காண்டி தான் அந்த டைலாக் சொன்னதா, இதுக்காண்டி தான் அந்த டைலாக் சொன்னதா. பிரபுதேவாக்கு மட்டும் நல்லா ரைட் பண்ணிட்டா போல. ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த மேனன் வந்து செத்துட்டாருன்றது சர்டிஃபிகேட் இதுதான் அப்படின்னா அவர் தான் கொடுப்பாப்புல. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து மேனன் செத்துட்டாருன்ற சர்டிஃபிகேட்டை வந்து அவன் தான் கொடுப்போம், அந்த கேரக்டர் தான் கொடுப்போம். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்லேருந்தே மேனனுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான், நம்ம நோட் பண்ணல அதை அப்படின்னு, நம்ம கவனிக்கல அப்படின்னு. அது டீனேஜ் ஒரு இது கிராஃபிக்ஸ் கொடூரம் மோசம்.
ஆடுது மூஞ்சி அங்கிட்டு இங்கிட்டு. ஆனால் வாய்ஸ் நல்லா இருக்கு, அந்த சீனா நல்லா இருக்குடா. பட் டிஏஜிங் நல்லா இல்லை. சீனா சூப்பராக இருக்கு. யோசிச்சு பாரு, அவன் வந்து சொல்றான் உன்னால முடியலையா சொல்லு நான் பண்றேன் அப்படின்றான். அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த என்ஜாய் பண்ண முடியல, மூஞ்சில அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த இது. செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு மியூசிக் ஓரியன்டாகவுமே பயங்கரமாக என்னடா பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. அந்த அந்த ஒரு சீனில் வந்து பிளான் பி இல்லை பிளான் Z வரைக்கும் இருக்குது நம்மகிட்டன்னு சொல்லிட்டு அந்த இது வரும் தெரியுமா, MIB மியூசிக் வரும். அது மியூசிக் அந்த மியூசிக்கு அவங்க விஜய் சொன்னதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஒரிஜினலாகவே போட்டிருப்பாப்புல டன் டன் டடன் வரும். அதுலேருந்து அப்படியே கோட் மியூசிக் கன்வெர்ட் ஆகும். அந்த மியூசிக் சேஞ்ச் ஆகுறது செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா செம்மையாக போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அவரை போட்டு தடி அடிச்சு எல்லாரும் பிஜிஎம்ன்றது எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி தான் போட்டுருக்காங்க. அதாவது இப்போ தமிழ் பீப்புள்ஸ் வந்து என்னெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ அந்த எல்லாமே இருக்கும். வேண்டாம், நம்ம ஊர் கலைஞரோட படம் பார்ப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்க முடியும். அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அது டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அது லெவலில் சண்டை பண்ண சாய்னா செகண்ட் வச்சு சண்டை பண்ணிக்கலாம். அது அவருக்கு தோனியை பிடிக்கும், அவர் கொண்டு வர விஜய்க்கு அந்த பிடிக்கிற சர்க்கிள் அந்த அந்த கிரிக்கெட் பிடிக்கும் எடுத்துருக்காங்க. மேபி ஒரு லாஸ்ட் படமாக இது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் செலிப்ரேஷனாக இருந்திருக்கும். எனக்கு அந்த ஸ்டேடியத்துலலாம் கிராஃபிக்ஸ் சரியாக பண்ணல. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் டாப் ரூஃபில் பைக் ஓட்டிகிட்டு வருவார். அந்த ரூஃப்லேருந்து இன்னொரு ரூஃபுக்கு தருவாங்களா, அந்த சீன் ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ரூஃபில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரூஃபு. வண்டி அது கிராஃபிக்ஸும் ரொம்ப ஒஸ்ட்டாக. நீ செகண்ட் டைம் பார்த்துருப்பேன் நேற்று, அது எப்படி ஒஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சீனு. வண்டி பின்னாடி அப்படியே தெரியும் கிராஃபிக்ஸுன்ட்டு. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம், மறந்துடும். அது பட்டம் போகிற ஸ்பீடுக்கு இதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம. நான் இன்னொன்று இது அதை தான் நோட் பண்ணேன். அந்த டிட்டனேட்டரை வந்து இவர் தூக்கிட்டு போயிடுவாப்புல. அப்போ வந்துட்டு ஃபோன் இவர் வந்து சொல்லிக்கிறப்பாப்புல, அதை தான் உங்கள் மாமா தூக்கிட்டு போகிறேன், அதுதானே தெரியக்கூடாது, அதே எதுக்கு நீ அவன்கிட்ட சொன்ன மைக் ஒரு சொல்லியிருக்கலாம், அவர் தூக்கிட்டு வர்றான் அவரை புடுறா அப்படின்ட்டு. அதெல்லாம் மிஸ்டேக்கு. மேபி வந்து படம் வந்து 3 hours 40 minutes வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம அந்த ட்ரெய்லரில் பார்த்த சீன்லாம் வந்து நிறைய படத்தில் இல்லை, ஒருவேளை அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த நம்ம வந்து புதுசாக ஒருத்தட்ட ஒர்க் பண்ண போகிறோம், பில்டப் சீன்ஸு நிறையா இது மிஸ் ஆகிடும். 40 minutes ஃபுட்டேஜ் இவனுக்கு நீ யோசித்து பாரு. ஆனால் வந்து செலிப்ரேஷன் தான்டா, வந்து கேரக்டர் வைஸோ ஆனால் நிறைய இருக்காங்கடா, ஃபீமேல் கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்களா. ஸ்னேகா இருக்காங்க, அது விஜய் படம். எல்லா படத்துலையும் விஜய் படம் தானே. ஸ்னேகா கொஞ்ச நேரம் வந்தாங்க. அப்புறம் அந்த மீனாட்சி கேரக்டர், அந்த பாட்டு சம்மந்தமே எல்லாம் ஒரு பாட்டு வந்துச்சு. அப்புறம் மட்டைக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. இல்லை சொல்கிற கரெக்டாக தான், ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கல. பார்வதி நாயர்லாம் நடிச்சிருக்காங்கடா. பார்வதி நாயர்னா அந்த சிபிஐயில் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வருங்க. அதெல்லாம் எதுக்கு ஒரு டைலாக் கூட இருக்காது, ஒன்றுமே இருக்காது. விஜய்க்கு பொண்ணா நடிச்சு. அதுதான்டா யார் ஃபேன் தலை அப்படி தலை ஃபேனுன்னு பிஜிஎம் போட்டு காமிச்சிட்டாங்க. இன்டர்வியூவில் வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அது வந்து தோனியா கூட இருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஏன் பிஜிஎம் போட்டே காமிச்சிட்டாங்க அஜித். இன்ஸ்டால ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்கடா, அரோரா சின்க்ளர்னு. நான் இந்த கேரக்டர் தான் இவங்க தான் நடிச்சிருக்காங்க போலன்னு ரொம்ப நேரம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அப்புறம் படம் முடிச்சுட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், அவங்க இல்லை வேற யாரோ. சீக்கிரம் படம் நடிங்க. அந்த கேரக்டர் ஓட்டுனாங்க பார்த்தியா, ஓ ஃப்ரெண்டு செத்துட்டா, அதுக்கு முன்னாடி தான் கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ கிரிக்கெட் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்க. மிஸ்டேக் தான் நிறையா. அதாவது போகிற ஹைப்பில் வந்து எதுவும் தெரியாதுன்ற, ஏன்னா உண்மையிலே அந்த பாயிண்டில் ஹைப்பில் நம்ம வந்து எதுவுமே யோசிக்க போகிறதில்ல. கிளைமேக்ஸ் நோக்கி படம் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பைக்கில் வந்து ஸ்டேடியமில் ஓட்டுறியா யாருக்கு தெரிய போகுது. அந்த அந்த பொண்ணு இறந்தக்கப்புறம் கதை கிளைமேக்ஸ் நெருங்கிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல நிறைய பேர் சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. இல்லை படமே நல்லா தான் இருக்குது. அவர் ஆனால் வேற ஏதோ செகண்ட் ஹாஃப் வச்சுருந்தேன் அப்படின்னு. க்ளோன்ஸ் 2 பேர் வருவாங்களாண்டா, இவங்க யாரு ஓஜியை கொண்டு வந்து உள்ள இது பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஒருவேளை செகண்ட் அந்த 40 minutesல வந்து ஓஜி கேரக்டர் ஏதாவது பண்ணுவாங்களோ, பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ தேட்டரில் பார்த்தவங்களுக்கு பேலன்ஸ் கதை ஓஜிக்கு என்ன ஆகுது பார்த்து முடிச்சு எப்படி இருந்தாலும் நடிக்க போகிறதில்ல. அந்த கேரக்டர் வந்து அந்த 40 minutesல எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதுதான் செகண்ட் ஹாஃப்டா, அதுதான் வைக்கலான் இருந்தாங்களாம். விஜய் சொல்லிட்டாரா இதெல்லாம் யாருக்குமே புரியாது, கதையை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை யோசிச்சாங்களாம். அது மாறும்டா. என்னன்னா இந்த கேரக்டர் கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா, யாரா நீங்க அந்த கஜினி படம் மாதிரி என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அந்த கன்ஃபியூஷன் வேணா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். மேபி க்ளோனை வச்சு எடுத்தா அதனால தான் புரியல. ஏன்னா
வியாபாரின்னு ஒரு படம் எஸ்ஜே சூர்யா கடைசியாக ஒரு படம் க்ளவுன் மாதிரி எடுத்தாங்க. அது தேட்டரில் பற்றியாப்பா சொல்கிறேன். அந்த மாதிரி அதுவே நிறைய பேருக்கு புரியாமல் தான் அந்த படம் ஓடலை. இப்போ அந்த படம் நல்லா தான் இருக்கும் அந்த படம், ஆனால் வந்து ஓடலை. என்னன்னா வந்து க்ளவுன்னா என்னன்றதே நிறைய பேருக்கு புரியல. கரெக்ட். புரியல, நான் புரியலண்ணே. இப்போ அந்த இடத்துல வந்து ரெண்டு மாறி மாறி பண்ணாலும் போகும்போது தெரியக்கூடாது, அப்பா இருந்து பையன் தெரியக்கூடாதுன்னு மாதிரி சொல்லுவாங்க இனிமேட்டு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஒன்றாமே வந்து அது வந்து விஜயதான் இருப்பாங்க அவங்களோட பார்வைக்கு. ஆமாம், இப்போ நான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை முதல்ல. இப்போ நீங்கள் பார்த்தாலும் இல்லடா, பொதுவாக விஜய் படம் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது போல. விஜய் தான், எல்லாமே விஜய் தான். இப்போது மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா கேரக்டரை பார்ப்பாங்க. இந்த கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரோட ஆர்க் என்ன, அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது, அது பார்ப்பாங்க. அது பார்க்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் முக்கியம். சும்மா நார்மல் படம்னா இது ஜில்லா, வாரிஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு பாருல. ஏன்னா ஃபுல்லாக விஜய் தான், ஒன் மேன் ஷோ தான். வராரு, அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அழுகிறாரு, போகிறாரு, அவ்வளோதான். எனக்கு என்ன ஒரு ஆசைனா எல்லா டேரக்டர்ஸுமே இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. சிறுத்தை ஷோ பண்ண சொல்லுவோமா? வீடியோ நல்லா போடலாம் வேணாம். #we need சிறுத்தை சிவா டேரக்டர்ஸ் கட் அந்த மாதிரி இல்லை ஃபாரின்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஆமாம், டிசைனர் கட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இல்லை, நிறைய எல்லாருமே டைரக்ட் கட் விடுவாங்கடா. அதே மாதிரி டைரக்டர் வந்து பாட்காஸ்ட்ல உட்காந்து பேசுவார். அந்த படம் ஓடும், பின்னாடி அந்த சீனுக்கு பின்னாடி என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு, இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எக்ஸ்பிளேஷன் வீடியோவா எக்ஸ்டென்ஷன் வீடியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லா டேரக்டரும் அந்த மாதிரி பெரிய பெரிய படத்துக்கு இந்த சீன் நடக்கும்போது என்ன ஆச்சு, அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க. ட்ராமா ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ட்ராமா ஃபிலிம்ஸ் ஏன்னா அது கேரக்டர் டெப்த் இருக்கும்டா அதில். கேஎஸ் ரவிக்குமார் வந்து நான் வந்து படையப்பா வந்து 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ எடுத்து வச்சேன். மேபி அவங்ககிட்டலாம் அந்த ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்க விட்டாங்கன்னா படையப்பா ஃபேன்ஸுக்கு மேபி வந்து இன்னும் நிறையா இருக்க மாதிரி. இல்லைனா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற படம் இருக்குல்ல. இப்போ வந்து பேட்மேன் vs சூப்பர்மேன் வந்து படம் வந்து ஒஸ்ட்டு சரியா, ஆனால் டைரக்டர்ஸ் கட்டுன்னு வந்து ஜைண்டர் கட்டு ஒன்று விட்டாப்புல. படம் 4 மணி நேரம். ஆனால் வந்து படத்தை நான் வந்து உட்காந்து பார்க்குறேன், படம் 4 மணி நேரம் போனதே தெரியல. எது சொல்கிறேன், பேட்மேன் சூப்பர்மேனா ஜஸ்டிஸ் லீக் தானே? அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். 4 மணி நேரம் படம். ஆமாம், இங்கிலீஷ் படம் நீ 4 மணி நேரம் உட்காந்து பார்ப்பியா? இத்தனைக்கும் படம் ஃபுல்லாக ஸ்லோ மோஷனு. இவன் நிற்பான், பின்னாடி அலை அடிக்கும், ஸ்லோ மோஷன். பேட்மேன் கார் ஓட்டுவான், ஸ்லோ மோஷன் அழுக்காது. நம்ம பார்த்து அப்படி நான்லாம் மெஸ்மரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே என்ன தேட்டரில் விடல அப்படி. இன்னும் யோசித்து பார்த்துக்க, படம் வந்து ஃப்ரேம் வந்து ஐமேக்ஸ் ஃப்ரேமு சதுரமாக இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ பெருசாக வச்சு பார்த்தாலும் ஃப்ரேம் சதுரமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு போர் அடிக்கல, ஓகேவா? அப்போ அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருதா? நமக்கு வந்து அப்படி வேணும்ன்றேன் நான். தமிழ் படத்தில் வந்துருக்கா வெற்றிமாறன் இருக்காரு, ராம் இருக்காங்கல்ல, டைரக்டர் ராம். தரமணி படம், அது என்னப்போ கட்டுறது தமிழ், பேரன்பு படம் பார்த்திருக்கியா? ராம் படம்லாம் பாரு போல. அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து இப்போ தேட்டருக்காண்டி அவங்க 2 குறைச்சிருப்பாங்க. அவங்க டைரக்டர்ஸ் கட்டு விட்டாங்கன்னா படத்தில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். ஏய், தமிழ் டைரக்டர் விட்டாங்கடா, அன்கட் வெர்ஷன் வெற்றிமாறன் வந்து வடசனிக்கு விட்டாப்லடா. சரி, விடுதலை வந்து தேட்டர் டைரக்டர் அன்கட் விட்டாங்க, டைரக்டர் கட்டுனே விட்டாங்க. அது வந்து வியூஸ் பிச்சிருச்சு. அவர் பயங்கரமா யோசித்து ஒரு சீன்லாம் எடுத்திருப்பாங்க. அதை வந்து கடைசியில் படத்துல வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் வந்து எந்த இடத்துல வைக்க தெரியாம விட்டுருவாங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிளே தான் விடுதலை வந்து அந்த ஒரு சூரியோட மேல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, சாரி கேள்றான்னு அவர் கேரக்டரே தியேட்டர்ல பார்க்கும்போது இல்ல, ஆனா ஓடிடி வெர்ஷன்ல அவர் கேரக்டர் அவ்வளவு பெருசா இருக்கு. அவர் தான் வந்து மோஸ்ட்லி ரீசன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு போயிடுவாரு. அவருக்கு ஒரு சீனியர் ஆமா பஸ் ஸ்டாப்ல சொல்லுவாரு, நீ வந்து இங்க இருந்து சாதிக்கணும்டா, உன்னை மாதிரி நிறைய பேரை கூட்டு வரணும் அப்படின்னு அந்த கேரக்டர் ஒரு ஆர்க்கே இருக்கும். டானாகரன் டைரக்டர். இப்போ நெகட்டிவ் எதுவும் இருக்கா கோட்ல? எல்லா ஃப்ரேம்லயும் விஜயே இருக்க மாதிரி இருக்கு. அது விஜய் ஃபேன்ஸுக்கான ட்ரீட் இல்ல அப்படி இல்ல. ஸ்னேகா கொஞ்சம் ஸ்டார்டிங் யூஸ் பண்ண மாதிரி லைலாலாம் வந்தாங்க போனாங்க. ரொம்ப லாஸ்ட் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னதுல கூட அவங்க ஃபங்க்ஷன் கூட அந்த நீ சொன்ன பிரேம்ஜி இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அரோரா சின்க்ளேர் நடிக்க வைக்கல, அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி. நீங்கள் அவங்களே நடிக்க வச்சிருக்கலாம். வீடியோ நம்ம திரும்பி மறுபடியும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீ அது சொல்லணும், உங்களை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ட்ரோஜன் தமிழ் வர மாட்டேங்குது. உடைய கேட்டதெல்லாம் பேர் வச்சோம். ஏன்னா Until then, bye from Trojan. பை.